அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக பன்னெண்டோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய ஆண்டவரே, நம்முடைய பாதத்தில் வந்து நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் கர்த்தருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி பகலெல்லாம் நீர்கள் அற்புதகரமாய் பாதுகாத்தீங்கப்பா. இன்னும் உள்ள நாட்கள் நம்முடைய கிருபை கூட இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் முழுவதும் இன்றைக்கு வருகிற ராத்திரியில் என் பிள்ளைகளோட கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு தீங்கோ கெடுதியோ துன்பமும் வரக்கூடாதுப்பா. அவங்க ஆயிருக்கிறத விட பாதுகாப்பும் நம்முடைய பலன் நம்முடைய வல்லமையும் நம்முடைய பலத்த கரவும் என் மக்களுக்கு மகிமையாக அதிகமாக பிரகாசிக்க வெளிப்பட கர்த்தர் நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். அதற்காக நான் ஜெபிக்கிறோம். எந்த தடைகளோ கண்ணீரோ துன்பமோ துயரமோ என் பிள்ளைகளுக்கு வர ஒரு போதும் என் தேவன் சம்மதிக்க கூடாது. எல்லாரும் நிறுத்த கோட்டைக்குள்ள மறைத்து சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், விடுதல் எல்லா விதத்திலும் கொடுத்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். கருதல் அர்ப்பணிக்கிறேன். என்னை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்றைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாசிக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தினம் வாழ்த்துறேன். கர்த்தர் அனைவரையும் நிச்சயமாக ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1257 நாளுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை உண்மையா நம்பி அதை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உள்ள வார்த்தை தான் இது. சொல்றா பாருங்க, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். அப்ப தேவனுடைய ரட்சிப்பின் கரம் நமக்கு நிச்சயமா தேவை. ரட்சிப்பு நமக்கு தேவை. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இந்த தூது போய் சேருது. என்ன சொல்றோம்? நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீங்க. இன்னைக்கு அநேகோட வாழ்க்கையில கலக்கம்தான். சமாதானம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே கலங்கி கொந்தளிச்சு நிற்கிறான். எங்க போய் நிற்க போறேன், எங்க போய் முடிய போறேன், என்ன சம்பவிக்க போறேன் தெரியாம பல கோணத்தில் கலங்கி கொதித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில தான் நம்ம இப்ப போய் கொண்டிருக்கிறோம். நம்மளோட உலகத்தை எடுத்து பார்த்தா எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் நடக்குது. யுத்தத்து நிமித்தமாக விலைவாசிகள் கூடுது, பஞ்சங்கள் நமக்கு பெருக போகுது, கொள்ள நோய்கள் பெருக போகுது. பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. 3ஆம் உலக போர் எந்த நேரம் வெடிக்கும் நமக்கு தெரியாது. பிரசவ வேதனை பெற்றுண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். கொடூரமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நமக்கு எந்த விதத்துல ஒரு சமாதானம் கிடைக்குமா, சேஃப்டி கிடைக்குமா, பாதுகாப்பு கிடைக்குமா, நம்ம உயிரோடு இருப்பாரா, இன்னும் சொல்ல முடியாத ஒரு கண்டிஷனுக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாளை கூடி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறான். இந்த நாளிலாகலும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பூர்ண ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை அனுபவிக்க நம்மை கர்த்தர் ஆசைப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் அதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இதுக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த பிரேயரில் இருக்கிற அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவங்க உண்டு. நீங்க சீக்கிரமா ரட்சிக்கப்படணும். ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யம் போக வேண்டுமானால் அவன் இயேசு கிறிஸ்துவை முதலாவது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அவனோட பாவி என்பதை முதலாவது புரிஞ்சு தன் பாவத்தை அறிக்கை செய்து கிறிஸ்துவே சொந்த ரட்சகராய் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த அடையாளமாகவே ரட்சிக்கப்படுறதுக்கு அடையாளமாகவே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜலத்தில் முழுகி ஸ்நானப்பட்டு அது பிற்பாடு அவன் அக்னி அபிஷேகத்தையும் பெற்று கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தா தான் நிச்சயமாகவே ஸ்நானப்பட்டதுனாலும் அபிஷேகம் பெற்றாலும் பரலோகம் போக முடியாது. ஆனால் கடைசி பரியந்தம் நாம் நிலைத்திருக்கிறது உண்டானால் நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்து சொன்னேன், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும், என்னுடைய இல்லாமல் ஒருவனுமே பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்படியானால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அறிய வேண்டியது ஒன்றில் நம்ம நரகத்தில் போகணும், இல்லாவிட்டா பரலோகம் போகணும். நரகத்தில் போவதுக்கு ஏராளமான வழிகள் உண்டு. அது விசாலமான வழி. ஆனால் பரலோகம் போற வழி இடுக்கமான வழி. விசாலமான வழியிலூടെ ஏராளமான மக்கள் போகிறார். இடுக்கமான வழியிலூടെ சொற்பமான மக்கள் போறாங்க. அந்த இடுக்கமான வழிதான் நம்ம பரலோகம் போகக்கூடியதான வழி. கர்த்தருக்கு அது கஷ்டமான வழிதான், நெருக்கமான வழிதான், கரடுமுரடான பாதை தான், கல்லும் முள்ளும் தான், கொடுமையான வேதனை தான். ஆனால் அதை சகித்து பொறுத்து ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகளை தான் இங்க சொல்றாங்க பாருங்க, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீங்க. வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், கலங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அங்கே எல்லாம் ஒரு கரம் இருந்து நம்மளை தாங்கி அரவணைத்து நடத்தி நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்யும். ஆனபடி இந்த கடைசி காலகட்டத்தில் நீங்களும் நானும் அறிய வேண்டியது வசனத்துக்கு கீழ்ப்படியணும்.
சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதிக்கிறார் என்பதை நம்மை தாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம போகிற ஆவிக்குரிய சபைகளில் நமக்கு போதுமான சத்தியம் இருக்குதா? நம்முடைய ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு போகக்கூடிய எல்லா காரியங்களும் அங்கே அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கணும். சும்மா ஒரு சபைக்கு போய் எந்த பிரயோஜனமே இல்லை. ஒரு பெரிய கூட்டம் கூடியும் பெரிய பிரயோஜனமே இல்லை. நம்ம எந்த சபைக்கு போனாலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு கேடு இல்லாம பரலோக ராஜ்யம் போகக்கூடிய தூது, உபதேசம், சட்டத்திட்டம், ஒழுங்கு, பரிசுத்தம் அந்த சபையில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இல்லாவிட்டால் நம்ம போகக்கூடாது. போய் எந்த புண்ணியமே கிடையாது. சாக்கடையில தான் போய் விடும், பாப சேற்றுல தான் போய் விடும், மறுபடியும் அக்கினியில தான் போய் விடும். மறுபடியும் பெரிய கோபாக்கினிக்கு நம்ம பாத்திரம். அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில் அவசியமா தேவை. கரை திரையற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை நமக்கு தேவை. உண்மையும் உத்தமமாக ஜீவிக்க வேண்டியது அவசியம். ஆண்டோட சித்தத்தின்படி அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அவரோட சித்தத்தை அனுதினமும் உணர்ந்து புரிந்து வசனத்துக்கு தலகுனிந்து வணங்கி போக வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு நீங்க வரும்போது கர்த்தர் சொல்ற, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். அது நித்திய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. அதுக்கு மேல ஒரு ரட்சிப்பு இல்லை. அதனால் நீ ரட்சிக்கப்படுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்க சொல்ற, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், நம்முடைய ஜீவகாலம் முழுவதும், நாம் இருக்கிற காலம் முழுவதும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அப்படியான கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மை வெட்கப்படுத்துவதற்கு உலகத்தில் அநேகர் வரும். ஆனால் வெட்கப்படுத்த விட மாட்டேன். நம்மை கலங்கடிக்கிறதுக்கு அநேகர் வரும், கலங்கடிக்க விட மாட்டேன். அதன் மத்திய கர்த்தருடைய கரம் இருந்து தன்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகளை, தன்னுடைய சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதிக்கிற பிள்ளைகளை, இயேசுப்பா நீங்க தான் எனக்கு தஞ்சம், எனக்கு இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லைன்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற மக்களை ஒரு காலத்து இயேசுப்பா வெட்கப்படுத்த விட மாட்டேன். அப்படி இன்னைக்கு நீங்க ரட்சிப்புக்குள்ள பூர்ணமா இருக்கிறார், உங்களை அலசி பாருங்க. ஒரு பேருக்கோ கடமைக்கோ இருக்கிறாரா? ஏதோ ஒரு அற்புதத்துக்காக, ஒரு தேவைக்காக மட்டும் இயேசுவை நீங்க நம்புறீங்களா? ஏதோ ஒரு சகாயம் வேணும், ஒரு உதவி வேணும், ஒரு நன்மை லபிக்கணும், ஒரு சுகம் கிடைக்கணும், அதுக்காக இயேசுவை நம்புறீங்களா? எந்த புண்ணியம் கிடைக்காது, உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுப்போம். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அதோடு கூட சகலதும் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அதுதான் முதல்ல செய்யணும். ஒரு ராஜ்யத்தை தேடணும், நீதியை தேடணும். அதோட நமக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சுகமா, சமாதானமா, சந்தோஷமா, ஐஸ்வர்யமா, கனமா, மகிமை எல்லாம் அது பின்னாடி நமக்கு வந்துட்டே இருக்கும், பின்னாடி வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது இயேசுப்பாவோட பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வர அவர் விட மாட்டாங்க. எந்த குறையும். ஆமென். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் கலங்காமல். இப்ப நீங்க பல விஷயத்தில் வெட்கப்பட்டிருக்கலாம், பல விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கலாம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நான் அந்த பூர்ண ரட்சிப்புக்குள்ள வரலையா, ரட்சகரன் கூட இல்லையா, அவர் என்ன கூட என்னை கைப்பிடிச்சது இல்லை என்று சொல்லி உண்மையாக நீங்க சிந்தித்து புரிந்து உங்களை தாமே அலசி பார்த்து ஒரு சரியான தீர்மானத்தோடு கூடி அவரோட வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அவரோட சித்தத்துக்கு அர்ப்பணிப்போம், அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த நிச்சயமா என்னேக்கும் உள்ள அந்த சதா காலங்களில் உள்ள நான் வெட்கப்படாம இருக்கணப்பா, நான் கலங்காம இருக்கணப்பா. என் வாழ்க்கை இருக்கிற வெட்கமும் வேதனை கண்ணீரும் கலக்கலும் இதோட மாறணுமப்பா. என்ன குழப்பமெல்லாம் மாறணும். எனக்கு ஒரு தைரியம் வேணும், எனக்கு பலன் வேணும், நான் தைரியமா இருக்கணும், நான் கிருபையாய் நிரம்பணும் என்ற வாஞ்சியோடு காத்திருக்கிறவங்களை ஒரு காலத்தும் இயேசுப்பா மறக்க மாட்டார், கைவிட. நமக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமில்லைங்க நல்ல பிதாவே, இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் இருந்து என் மக்களுக்காக அற்ப சமயம் ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க ஜீவன் பலன் சுகம் தந்ததுக்காக நன்றி. இன்னைக்கு என்னோடு ஜெபத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராய் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் தங்களை அலசி பார்க்கட்டும். பூர்ண ரட்சிப்பு எனக்குள்ள இருக்குதா? நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாரா? இன்றைக்கு நான் மரித்தால், இன்றைக்கு இயேசுவின் வருகையானால், இன்னைக்கு உலகத்தின் முடிவானால் எனக்கு ஏதாவது ஒரு மீட்பு கிடைக்குமா? என் ஆத்துமா எங்கே போய் இளைப்பாரும்? என் ஆத்துமாவின் கதி என்ன? அப்படி ஒரு சிந்தை கண்டா எல்லா மக்களுடைய ஹிருதயத்திலும் வரட்டும். ஆண்டவரே, இயேசுப்பா பூர்ண ரட்சிப்பு இல்லாத அநேக பிள்ளைகள் உண்டு. அவங்க எல்லாம் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது மனதை கடினப்படுத்தாம, கோபப்படாம, எரிச்சல் அடையாம, ஆமென் ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தங்களை அர்ப்பணித்து, தங்களை விசாரித்து, தங்களை தாமே தேடி பார்த்து, வேதனை உண்டாக்குற காரியங்கள் உண்டோ என்பதை அலசி பார்த்து தேவனுக்கு முன்பாக அவங்க கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, எமக்கு நன்றி. அநேக சமுதாயத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள, பாரம்பரிய கட்டுப்பாட்டுக்குள்ள கட்டப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் அறுத்து, அந்த பந்தனைகள் எல்லாம் முறித்து, என் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்பட
அன்று கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்னேக்கு வந்துள்ள சதா காலங்களிலும் என் பிள்ளைகள் வெக்கப்படாமலும் கலங்காமலும் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்துக்குள்ள வரட்டப்பா. அநேக குடும்பத்தில் பல விஷயங்களை நினைச்சு கலங்கி கிடக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்கப்பா. என்ன செய்யணும் தெரியல, ஒரே குழப்பம். சில குடும்பத்தில் சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், உன்னால என்னாலே சொல்லி பல குழப்பங்கள், குடும்பத்திலே கலகங்கள், குடும்பத்திலே பிரிவினைகள், குடும்பத்தில் எத்தனையோ பயங்கரமான போராட்டங்கள், கொடிய பாவம், கொடிய சாபம், கொடிய வறுமை, கொடிய பட்டினி. எங்கேருந்து சம்பாதித்து வந்தாலும் ஒண்ணுமே கைக்கு நிக்கிறது இல்லை. ராத்திரியும் பகலும் கடினமா அத்வானிக்கிறோம், கஷ்டப்படுறோம், ஒண்ணுமே கை கூடி வரல. எவ்வளவு ஓடுறோம், எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு பாடுபடுறோம், எங்க போறேன்னு தெரியல. ஒரு சமாதானம் இல்லை. எதுக்கு உழைக்கணும், எதுக்கு வாழணும், எதுக்கு இப்படி நான் கடுமையா என்னோட உடம்பை போட்டு கெடுத்தணும்? எந்த நன்மை எனக்கு இல்லையே, வேதனை அல்லாம, கண்ணீர் அல்லாம, நஷ்டம் அல்லாம ஒண்ணும் இல்லையே. அப்படி 100 ரூபாய் வந்தா 1000 ரூபாய் செலவாகுது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய சாபம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது. இந்த சாபங்கள் எல்லாம் மாறி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க, ஆனந்தத்தை அனுபவிக்க, அந்த பேரின்பத்தை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டுமே. அதுக்காக நம்ம ஜெபத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த நல்ல பாக்கியம் எங்களோட வாழ்க்கையில் எனக்கு வேணுமப்பா. எங்க குடும்பத்தோட கொந்தளிப்பு எல்லாம் மாறட்டும், எல்லா கலக்கங்கள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும். தெய்வ சமாதானம் என் குடும்பத்தில், என் ஹிருதயத்தில், என் வாழ்க்கையில எல்லா இடத்திலும் தெய்வ சமாதானம் நிரம்பி இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நம்முடைய பாதுகாப்பு இருக்க உதவி செய்வீராக. நம்முடைய கர்த்தாவே சமாதானமும் சந்தோஷமும் எங்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்வீராக. எல்லா கலக்கங்களும், குழப்பங்களும், பயமும், திகிலும் என் அப்பனோட நாமத்தில் என் மக்களை விட்டு வெளியே போகட்டும்ப்பா. ஓ தேவனோட கிருபையும், தேவனோட தயவும், நம்முடைய ஒத்தாசையும் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருந்து ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தாங்கி நடத்தி அரவணைத்து பாதுகாத்து பலப்படுத்தி எழுப்பி நிறுத்தும்படி நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறோம். ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, கண்கலங்க போகக்கூடாது. பாவத்துக்கு, சாபத்துக்கு, நரகத்துக்கு, பிசாசுக்கு அடிமைகளாய் போக கர்த்தர் அனுமதிக்க கூடாதப்பா. எல்லா கட்டுகளை உடைத்து என் மக்கள் வெளியே வரட்டும். எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், எனக்கு ஒரு பரலோகம் வேணும். நான் பரலோகத்தை இழக்க மாட்டேன், நான் நரகத்துக்கு போக மாட்டேன். எசப்பா, என்னை பரலோக குடியுரிமையுள்ள மகனாய் மாற்றுங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்க. அந்த பூர்ண மகிழ்ச்சியின் ரட்சிப்பு என் குடும்பத்துக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படும் வேதம் சொல்லுது. அப்படியானால் நீங்கள் ஒருவர் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டால் நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள் வரப்போகுது. அதான் பிரமாணம், அதுதான் சத்தியம், அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட அந்த நபர் உண்மையுள்ளவனா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். என்ன நிந்தனை வந்தாலும், என்ன பரிகாசம் வந்தாலும், என்ன கல்லேறு வந்தாலும் பதறாம நிற்கணும், தைரியமா நிற்கணும். கிறிஸ்துவுக்காக சகிக்கணும், கிறிஸ்துவுக்காக பொறுக்கணும், கிறிஸ்துவுக்காக தன்னை தலையை சாய்ச்சி கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் பொழுது உங்களோட நற்சாட்சி கண்டு, உங்களோட நடக்கை கண்டு, உங்களோட தாழ்மையை கண்டு, அன்பை கண்டு, உங்களோட ஜெபஜீவியத்தை கண்டு, உங்களோட முன்னேற்றத்தை கண்டு, வளர்ச்சியை கண்டு மற்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்க ஒன்றுமில்லாமல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வருகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிற்பாடு நமக்கு எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறத மற்றவங்க பார்க்கணும், நம்மளோட செழிப்பை பார்க்கணும், நம்மளோட வளர்ச்சியை பார்க்கணும், நம்மளோட முன்னேற்றத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க எல்லாம் மனந்திருப்பாங்க. ஒன்றுமில்லாமல் போனவன் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, இவ்வளோ ஐஸ்வர்யமாக இருக்கிறாரு, நாமும் இந்த வழிக்கு போவோம் என்று சொல்லி நம்மளோட சகோதரங்கள், பெற்றோர்கள் எல்லாம் நம்ம பின்னாடி வருவாங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர்களே போல நாமும் வேஷம் போட்டு, அவர்கள் பேசுறதே போல நாமளும் பேசி, அவங்க வாழதே போல நம்மளும் வாழ ஆரம்பித்தால் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டேன், யாரும் மனம் திரும்ப மாட்டேன். நமக்கு ஒரு மாற்றம் இல்லை, மற்றவர்கள் பார்க்கும் நம்முடைய ஜீவிதத்தில் எந்த ஒரு மாற்றம், ஒரு கனி, ஒரு வாசனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அவர்கள் கெட்ட வார்த்தை சொல்றோம், நம்மளும் கெட்ட வார்த்தை சொல்றோம். அவங்க பாவம் செய்யறோம், நம்மளும் பாவத்தை செய்யறோம். அவங்க சண்டை போடுறோம், நம்மளும் சண்டை போடுறோம். அவங்க எதிர்த்து பேசுறோம், நம்மளும் எதிர்த்து பேசுறோம். என்ன புண்ணியம்? அப்படி வேண்டாம். இயேசுபாட பாதத்தில் அமர்ந்திருந்து நல்லதே செய்ய, உத்தமனாயிருக்க, உத்தமையாயிருக்க, பரிசுத்தமாயிருக்க கிருபதாரும் ஆண்டவரே. இயேசுபாதுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். என்னோட உண்மையுள்ள சகோதரனா, சகோதரியா மாற்றுங்க. என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட, என் தேசம் ரட்சிக்கப்பட, என் சபையெல்லாம் அனுகிரகிக்கப்பட, ஆண்டவரே நான் இருக்கிற பகுதிகள் எல்லாம் இயேசுவின் பகுதியாய் மாற, பிள்ளைகளாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை சமர்ப்பிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். அந்த கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி கண்ணீரோடு நாட்கள் நாம் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் இஸ்ரவேலோ கர்த்தரால நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெக்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வெக்கப்படக்கூடிய எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். எல்லா விதத்திலும், பல விதத்தில் நமக்கு வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அங்கே
அங்கேருந்து கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நித்திய சமாதான சந்தோஷம் தந்து எல்லா கலக்கத்தை நீக்கி ஒரு மிகுந்த மன அமைதியை கொடுத்து மனதைரியம் கொடுத்து கிருபையை கொடுத்து இல்லை கரம் பிடித்து பாதுகாத்து ஒரு கேடும் இல்லாமல் கடைசி மட்டும் காத்து சுமந்து பாதுகாத்து வழிநடத்தி அனுங்கிரகித்து ஆசீர்வதிக்கிற பரமபிதா நமக்கு உண்டு. அவர் நம்மளை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார், நம்மளை தள்ளி களைய மாட்டார். யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அவருடைய சிறையின் மரவில அவருடைய கண்மலையின் வெடிப்பில நாம் அபயம் தேடி வந்திருக்கிறோமே, நிச்சயம் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்திருக்கிற ஒருவரை மறுபடியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுங்கிரகித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இந்த ஆலோசனை ஜெபமும் அனுங்கிரகமாய் ஆசீர்வாதமாய் அமையட்டும். எல்லாரையும் திருப்பாதத்தில் கொண்டு வைக்கிறேன், அடியனை தாழ்த்துகிறோம். சகல மகிமை ஆண்டவருக்கு, சகல துதிக்கான மகிமை உமக்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். இந்த வார்த்தைகளை படியுங்க, நம்புங்க, அதன்படி பூர்ண ரட்சிப்புக்குள்ள வாங்க, விசுவாசம் இருங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, எங்களுக்காக செவியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ.